رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي محكم التنزيل: ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், வலிமார்கள் மற்றும் நமது லாக்கேட்டை மாணவர்களே, நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழிமார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாவதுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா இந்த இரவில் விழும் கடும் பணியிலிருந்து, அதனால் ஏற்படுகின்ற நோய்களிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவார். சளி, ஜுரம் போன்ற சிறிய வியாதிகள் கூட நபிகளால் பிறந்த இந்த மாதத்தில் நமக்கு எதுவும் ஏற்படாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை கண்டுள்ளார். ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு யாருடைய வரலாறுக்கும் நிகரில்லாத, ஈடு இணை இல்லாத, முன்மாதிரி இல்லாத ஒரு அற்புதமான வரலாறு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறுக்கு உலகத்தில் நபிகளாரை தவிர வேறு யாரும் சொந்தக்காரர் கிடையாது. ஏனென்று சொன்னால், பொதுவாகவே வரலாறு என்பது ஒரு மனிதன் பிறந்த பிறகுதான் ஆரம்பமாகும். ஒரு மனிதன் பிறந்த பிறகுதான் வரலாறு ஆரம்பமாகும். அவன் எப்படி பிறந்தான், யாருக்கு பிறந்தான், எந்த ஊரில் பிறந்தான், அவன் என்ன படித்தான், எந்த தொழிலில் முன்னேறினான், அவனுடைய தொழிலால் இந்த சமுதாயம் அடைந்த பலன் என்ன, அவனுடைய பொருளாதாரத்தால் இந்த சமுதாயம் அடைந்த பலன் என்ன, இப்படி அவன் வாழ்ந்து அவன் சாதித்த சாதனைகளைத்தான் நாம் வரலாறு என்போம். இதுதான் உலகினுடைய இயற்கை. ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியை பிறப்பதற்கு முன்னதாகவே அவர்களுடைய முழுமையான வரலாறு முன்மொழியப்பட்டு விட்டது. முன்னதாகவே பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு மனிதனுடைய வரலாறு முன்வேதங்களில் பதியப்பட்டு விட்டது. அவர் யாருக்கு மகனாக பிறப்பார், எந்த ஊர்ல பிறப்பார், அவர் எந்த ஊருக்கு போவார்,
அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் யார், அவர் என்ன பேசுவார், அவருக்கு என்ன வேதம் வழங்கப்படும், அவரை பின்பற்றக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணிக்கை என்ன, அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துகள் என்ன, எந்த மைய கருத்தை வைத்து அவர் உலகில் உலாவ போகிறார் என்பன போன்ற எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்கனவே வந்த வேதங்களின் வாயிலாக, ஏற்கனவே வந்த சுகுப்புகளின் மூலமாக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. ஒருத்தரை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுவோம் இல்லையா, நேற்று ஹஸ்ரத் என்னை பத்தி ஒரு அறிமுகப்படுத்தினாங்க. இது நம்ம கிட்ட இருக்கக்கூடியது. ஆனா ஒரு ஆளே கிடையாது, இதுவரையிலும் பிறக்கவே இல்லை. பிறக்காத ஒரு மனிதனை, பிறக்காத ஒரு மனிதனுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் யார் இருக்க முடியும் உலகத்துல? யாரையாவது இப்படி காட்ட முடியுமா? கிடையாது. பிறப்பதற்கு முன்னதாகவே வரலாற்று நாயகனாக திகழ்ந்தவர் தான் நமது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவா இஸ்லாமிய வரலாற்றுல இரண்டு மனிதர்களுடைய வரலாறு ஒரு வித்தியாசமான வரலாறு. ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. ரசூலுல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்லிட்டான் ரசூலுடைய வரலாறு. இது ஒன்று. இன்னொரு வரலாறு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பிற்காலத்துல நபிகளாருடைய சந்ததிகளில் கடைசி ஆண் சந்ததியாக பிறக்க போகிற மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இமாமத்து செய்யக்கூடிய தகுதி பெற்ற தன்னிகரற்ற தலைவர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய வரலாறை நமது நாயகம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அவர் யார், அந்த அவர் பிறக்கக்கூடிய தாய் தகப்பனுடைய பெயர் என்ன, அவர் எந்த பகுதியில் பிறப்பார், எப்பொழுது தன்னை நான் தான் மஹ்தி என்று சொல்லிக் கொள்வார், அவர் எப்பொழுது மக்காவுக்கு வருவார், அவர் எப்பொழுது பலஸ்தீன் போவார், எப்பொழுது பன்றிகளை கொள்ளுவார், எப்பொழுது ஈசா நபியை சந்திப்பார், எந்த வக்து தொழுகையில் ஈசா நபிக்கு இமாமாக நின்று தொழுக வைப்பார், எல்லா நிகழ்ச்சிகளையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே தெளிவாக சொல்லி வைத்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் ரெண்டு பேரு. ஒன்னு ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய வரலாறு, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு சொல்லிட்டார். இன்னும் ஒன்று மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். ஒரு திருப்பு முனை என்னன்னா, அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே சொன்ன, பிறப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை சொன்னார். அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் பிறப்பதற்கு முன்னதாகவே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஈசா நபி மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லவில்லை, இப்ராஹிம் நபி மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லவில்லை, மூசா நபி மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லவில்லை. சொன்னது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்கள் யார்? இவருடைய வரலாறை அல்லாஹ் தஆலா ஏற்கனவே சொல்லிட்டான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நமது நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வரலாறு முழுவதிலும் நாம் பார்த்தோம்னா அது பெருமானார் மட்டுமே, பெருமானாருடைய வரலாறுல பெருமானார் மட்டுமே கதாநாயகனாக காட்சியளிப்பார்கள். எங்க போனாலும் ரசூலுல்லாஹ் தான், எங்க போனாலும் ரசூலுல்லாஹ், எங்கு பார்த்தாலும் ரசூலுல்லாஹ், எங்கு பேசினாலும் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் முன்னிறுத்தப்பட்டு வரலாறுகளில் எழுதப்படவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன், இறைவா எனது சந்ததியில், எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில்
ஒரு ரசூலை அனுப்பி வை. யத்லு அலைஹிம் ஆயாத்திக, அவர் உனது திருவசனங்களை மக்களுக்கு சொல்லுவார். வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதங்களையும் அதில் உள்ள நுட்பமான ஞானங்களையும் அவர் மக்களுக்கு போதிப்பார். வ யுஸக்கீஹிம், அந்த மக்களை அவர் தூய்மைப்படுத்துவார். இப்படிப்பட்ட சிறப்பு தன்மை கொண்ட ஒரு நபியை, எப்படி வேதத்தை ஓதக்கூடிய, வேதத்தை விளக்கி சொல்லக்கூடிய, மக்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நபியை, ஒரு ரசூலை எனது சந்ததிகளில் தோற்றுவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய சந்ததியில் அனுப்புகிறான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தௌராத்துல பார்த்தோம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆனுக்கு முன்னால அனுப்பப்பட்ட வேதங்கள் 3. முதல் வேதம் தௌராத், அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது. இரண்டாவது வேதம் ஜபூர், அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது. மூன்றாவது வேதம் இன்ஜீல், இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது. இவைகள் அல்லாமல் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுக்கு ஒவ்வொரு சூறாவாக, 2 சூறாவாக, ஒரு சில வசனங்களாக மட்டும் சுகுப்புகள், தனி ஏடுகள் என்ற பெயரில் தனியாக அருளப்பட்டது. இப்படி அருளப்பட்ட எல்லா இறை வேதங்களிலும், இறை வேதங்களினுடைய ஏடுகளிலும் பெருமானாரை பற்றி முழுமையாக பேசப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முழுமையாக பேசப்பட்டிருக்கிறது. தௌராத் வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றான். وَقَالُوا مِنْ قَبْلُ يَسْتَفْتِحُونَ عَلَى الَّذِينَ كَفَرُوا, யூதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் தங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய காபிர்களுக்கு எதிராக பின்னால் வரக்கூடிய மஹமூத் என்கிற நபியை முன்னிறுத்தி அவர்கள் உதவி தேடுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்றார். 2வது சூரா 89வது வசனம். யூதர்கள் என்ன செய்தார்களாம்? யா அல்லாஹ், பின்னால வரக்கூடிய முகமது நபியின் பொருட்டால் நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம், நாங்கள் செய்யக்கூடிய இந்த போரில் எங்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், பின்னால் வரக்கூடிய முகமது நபியின் பொருட்டால் நாங்கள் இப்பொழுது வியாபாரம் செய்ய போகிறோம், எங்கள் வியாபாரத்தில் எந்த தடங்களும் இல்லாமல் பாதுகாப்பை தருவாயாக. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறதா இருந்தாலும் அவங்க இப்படிதான் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னஹு சயபஅத்து நபியும் ஃபி ஆகிர் ஸமான் தக்துலுக்கு மஅஹு கமா கத்தல ஆதம் வ இரம். போர்க்களத்தில் இருந்து கொண்டு சொல்லுவார்களாம் யூதர்கள், எங்களுக்கு பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார், எங்களுக்கு பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார், அவரோடு சேர்ந்து எதிரிகளை உங்களை நாங்கள் ஆது கூட்டத்தார்களையும் இரம் கூட்டத்தார்களையும் அழித்தது போன்று நாங்கள் அழிப்போம், அவரும் நாங்களும் சேர்ந்து. இப்படி பேசிக்குவாங்க சாதாரணமாகவே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இன்ஜீல் வேதத்தில் ஒரு வசனம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதுகால ஈசா மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா பனி இஸ்ராயீல், இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திக லிமா பைன யதைய, நான் உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தூதுவன், ஒரு ரசூல். எதற்கு திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறேன்? எனக்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களை உண்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஒன்று, நான் எதற்காக தூதுவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன்?
ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஒண்ணு, எனக்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களை உண்மைப்படுத்துவதற்காக, அதெல்லாம் வந்தது உண்மைதான் சொல்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன். முபஷ்ஷிரன் பி ரசூலின் யாதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், அஹ்மது என்று பெயர் கொண்ட எனக்கு பின்னால் வர இருக்கிற ஒரு ரசூலை பற்றிய சுப செய்தியை சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். 2, ஃபலம்மா ஜாஅஹும் பில் பையினாத் காலு ஹாதா சிஹ்ருன் முபீன். இது அல்லாஹ் தஆலா மற்ற அந்த கிறிஸ்தவர்களை பற்றி சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அனுப்பப்பட்டவருடைய நோக்கமே 2 தான். ஒன்று, எனக்கு முன்னால் உள்ள வேதங்களை உண்மைப்படுத்த வந்திருக்க, இன்னொன்று, எனக்கு பின்னால் வரப்போற நபியை பற்றி உங்களுக்கு முன்கூட்டியே சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் நமது மாநில முதல்வர் அவர்கள் வந்து விடுவார்கள் அப்படின்னு அறிவிப்பு பண்றாங்கல்ல. நமது நாட்டினுடைய பாரத பிரதமர் வந்து விடுவார்கள் அறிவிப்பு பண்றாங்க இல்லையா, வந்து கொண்டே இருக்கிறார்கள். நபிமார்களுடைய வேலைன்னா இதுதான். ஹலோ, மைக் டெஸ்டிங். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர போறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களுமே செய்த வேலை, முகமது நபி வரப்போறார், முகமது நபி வரப்போறார், முகமது நபி வரப்போறார். அந்த வேலையை தான் அவங்க பார்த்தாங்க. அந்த வேலையை பார்ப்பதற்காக மட்டும்தான் அந்த நபிமார்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறான். எல்லா நபிமார்களிடத்தையும் அல்லாஹ் தஆலா வானத்திலேயே ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டான். வானத்திலேயே எல்லா நபிமார்களுடைய ஆன்மாக்களை மட்டும் வெளிப்படுத்தி அந்த நபிமார்களுடைய ஆன்மாக்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நான் உங்களிலிருந்து எனக்கு பிரியமான ஒரு நபியை அனுப்ப போகிறேன். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். மூசா நபிக்கு பின்னாலும் வரலாம், மூசா நபி வாழும் பொழுதும் வரலாம், இப்ராஹிம் நபி வாழும் பொழுதும் வரலாம், ஈசா நபி வாழும் பொழுதும் வரலாம், யாக்கூப் நபி வாழும் பொழுதும் வரலாம். அவர் வந்துவிட்டால் நீங்கள் நபியாக இருக்க முடியாது. அவர் சொல் பேச்சை நீங்கள் பின்பற்ற வேண்டும், நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும். அப்படின்னா சொல்லுங்க, நான் உங்களை எல்லாம் நபியாக ஆக்குகிறேன். அல்லாஹ் தஆலா கேட்கிறான் வானத்தில் வந்து. அந்த எல்லா நபிமார்களுடைய ஆன்மாவும் சரியா அல்லாஹ், அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் அவர்களை நாங்கள் ஃபாலோ பண்றோம், பின்பற்றுகிறோம் அப்படின்னு அவர்கள் ஒப்புக்கொண்ட பிறகுதான் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பினான் என்பதாக திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. திருக்குர்ஆன்ல ஒரு வசனம், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும் வ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வ ஹும் யஅலமூன். 246வது வசனம். யூதர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம், அவர்கள் தங்களது பிள்ளையை அறிவது போன்று, தனது பிள்ளையை அறிவது போன்று முகமது நபியை அறிவார்கள். அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கோம் அந்த வேதத்துல. ஆனா வைன்ன பதிக்க மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வ ஹும் யஅலமூன், அவர்கள் தெரிந்து கொண்டே உண்மையை மறுக்கிறார்கள், மறைக்கிறார்கள். நம்ம பிள்ளை நமக்கு தெரியும், எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரே உடையில, ஒரே மாடல்ல, ஒரே உயரத்துல, ஒரே குண்டுல எத்தனை பிள்ளைங்க வந்தாலும் நம்ம கண்ணு கரெக்டா அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சது நம்ம பிள்ளைய. எல்லா தாக்கமார்களுக்கும் இது தெரியும். ஒரு 100 ஆடுகள் வயல்ல மேய்ஞ்சிட்டு பட்டிக்கு வந்து கொண்டு இருக்குது. அந்த ஆட்டு குட்டிகள் 10 நாளாயிருக்கும் பிறந்து, 8 நாளாயிருக்கும் பிறந்து. அந்த ஆட்டு குட்டிகள் எல்லாம் தனது ஆடு, தனது தாய் ஆடு யார் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி கரெக்டா போய் மடுவில் போய் பால் குடிக்கும். 10 நாள் தான் இருக்கும் பிறந்தே. நமக்கு பார்த்தோம்னாக்க நம்ம ஆடு மேய்க்கிறவனுக்கே தெரியாது இந்த ஆட்டுக்கு பிறந்ததுதான் இந்த குட்டி, இந்த ஆட்டுக்கு பிறந்ததுதான் இந்த குட்டிங்கிறது அவனுக்கே தெரியாது. ஆனா இந்த ஆடுகள் கரெக்டா அந்த தனது தாயாரை கண்டுபிடித்து சென்று பால் குடிக்கும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான்,
முகமது நபியை அவர்களுக்கு நன்கு தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்? தான் புள்ள எப்படி அவனுக்கு தெரியுமோ அதை போன்று அவர்களுக்கு தெரியும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே எல்லா வேதங்களிலும் பெருமானாரை பற்றிய விளம்பரம் வந்துவிட்டது. அதான் எல்லாருக்குமே தெரியும், முஹம்மது அப்படிங்கிற ஒரு நபி வர போறார் அப்படின்னு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால இந்தியாவில் குறிப்பா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களிலிருந்து தென் மாநிலங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு அரசன் உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. அதற்காக வேண்டி அவன் மிகப்பெரிய ஒரு கப்பலை தயார் செய்து அந்த கப்பல்ல யார் யாரெல்லாம் போகணும் அப்படிங்கிறத ஒரு மிக நீண்ட ஒரு ஆய்வுக்கு பிறகு ஒரு 4000 அறிஞர்களை தயார் செய்தார். 4000 பேர் ரெடி பண்ணார். அதுல கப்பலை பற்றிய அறிவுடையவர்களும் இருக்க வேண்டும், கடலை பற்றிய அறிவுடையவர்களும் இருக்க வேண்டும், நிலத்தை பற்றிய அறிவுடையவர்களும் இருக்க வேண்டும், எல்லா இனங்களை பற்றிய அறிவு உள்ளவர்கள் இருக்க வேண்டும். ஏன்னா போறது என்ன, கப்பல் பயணம். ஒரு 4000 அறிஞர்களை ஒரு கப்பலில் ஏற்றிக்கொண்டு அந்த அரசன் உலகம் முழுவதையும் அப்படியே உலா வந்தான். சுற்றி பார்த்தார். சுற்றி பார்த்து விட்டு தனது சொந்த ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறார். அது 10 வருஷம் ஆச்சு. புறப்பட்டதுல இருந்து திரும்ப வர்றதுக்கு 10-12 வருஷம் ஆச்சு. அப்படி திரும்பி வருகிற வழியில் இன்றைய மதீனா, அன்று அதற்கு பெயர் யஸ்ரிப். இன்றைய மதீனாவுக்கு அன்றைய பெயர் யஸ்ரிப். அந்த யஸ்ரிப் பகுதியில அமர்ந்திருக்கிறார். 4000 பேரும் கப்பலுக்காக வேண்டி காத்திருக்கிறார்கள். அது ஒரு சரியான மழை காலம், காற்றடி காலம். அதனால கப்பல் பயணம் போக்குவரத்து சரியாக இருக்காது என்று அந்த அரசனும் அந்த அறிஞர்களும் மதீனாவினுடைய கடற்கரை ஓரங்களில் தென்றடித்து தங்கியிருக்கிறார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஏறத்தாழ 3 மாத காலங்கள் தங்கியிருக்கிறார்கள். ஏன்னா அந்த பருவ காலம் அப்பதானே மாறும். மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே பனி வந்துடும். பனி வந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்து காற்று வரும். காற்று போய் அதுக்கப்புறம் வெயில் வரும். அது இயற்கை. மழையும் பனியும் அதிகமாக இருந்துச்சுன்னா கப்பல் பயணம் மேற்கொள்ளவே முடியாது. மழை பெஞ்சாலும் பிளேட்டு கீழே இறங்காது, மூடு பனி அதிகமாக இருந்தாலும் பிளேட்டு கீழே இறங்காது. அதேதான் கடலுக்கு உண்டான விதி. 3 மாத காலம் அவர் யஸ்ரிப் பகுதியில் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்துல ஒரு 400 பேர் கொண்ட ஒரு அறிஞர்கள் குழு அரசர்கிட்ட வராங்க. அரசே, நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஊரு ஒரு திருத்தலம், ஒரு புனிதமான நகரம். இந்த நகரத்துக்கு மஹ்மூத் என்கிற ஒரு நபி வரப்போகிறார். அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி தன்னை காப்பாற்றிக் கொண்டு இந்த ஊருக்கு வருவார். அவர் இந்த ஊருக்கு வரும்பொழுது அவருக்கு நாங்கள் எல்லாம் உதவியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதற்காக வேண்டி நாங்கள் இங்கேயே தங்கிவிடலாம் என்று இருக்கிறோம். தாங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ஒரு 400 பேர் கொண்ட அறிஞர்கள் குழு கேட்டுக்கொண்டது. போயிட்டு வாங்க, நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டார். ஏன்னா உயர்மட்ட குழுவில் நம்ம பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு. அன்னைக்கு நைட்டே பெரிய அறிஞர்களை எல்லாம் இவர் கூப்பிட்டு, என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, வந்த இடத்துல இந்த மாதிரி 400 பேர் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொன்னாக்க நம்ம ஊருக்கு போனா எல்லாரும் விசாரிப்பாங்க, கேட்பாங்க. அவங்க குடும்பத்தார்களுக்கு நாம என்ன பதில் சொல்வது? அப்பொழுது அந்த சபையில் முடிவு செய்யப்பட்டது, அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை.
அப்படி ஒரு நபி வரப்போகிறார். அரசே, அப்படிப்பட்ட ஒரு நபிக்கு தாங்கள் உதவி செய்வதற்கு ஒரு 400 பேரை இருக்க வைப்பது நீங்கள் செய்த பாக்கியம். அவருக்கு நீங்கள் செய்த பாக்கியம். அவருக்கு நாம் ஒரு 400 நபர்களை உதவி செய்வதற்கு அனுப்பி வைத்து விட்டால் நமது சந்ததிகள் காலங்காலமாக நன்றாக இருப்பார்கள். நமது அரசுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, ஆட்சிக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அவர்கள் இருக்கட்டும் என்று ஆலோசனை கூறினார்கள். சரி, இருக்கட்டும் போ. அப்பொழுது அந்த அரசன் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தான். செப்பு தகவலில் ஒரு கடிதம் ஒன்று எழுதி கொடுத்தார். அதை அந்த 400 பேர் கொண்ட குழுவினுடைய தலைவரிடத்துல கொடுத்து, ஒரு தலைவரை நியமித்து அந்த தலைவரிடத்துல கொடுத்துட்டு மற்ற 3600 பேரும் அறிஞர்களும் கப்பலில் புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அரசன் என்ன சொன்னா, இந்த 400 பேருக்கும் அந்த மதீனாவுல தங்கறதுக்கு வீடு, கொஞ்சம் நிலக்குழந்த, கொஞ்ச நாளைக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான பணம் காசு, அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு வந்த பிறகும் அந்த அரசன் இந்த மக்களுக்காக வேண்டி மாதம் வருடம் ஒரு தொகையை கொஞ்சம் அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தார். அவர் இருந்த வரையும் இப்படி வந்தவர்கள் அந்த மதீனாவில் தங்கி இருக்கிறாங்க. இவர்கள் தங்கியவர்கள் தான் 1000 வருடத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்த உடனேயே யார் வீட்டில் தங்குவது என்கிற ஒரு பிரச்சனை. அப்பொழுது அவருடைய கஸ்வா என்கிற ஒட்டகம் தீர்ப்பளித்தது. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று. அவர்கள் வீட்டில் போய் தங்கினார்கள். 1000 வருடங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டதே ஒரு கடிதம். அந்த கடிதம் தலைவர்கள் ஒரு தலைவர் மடிய அடுத்த தலைவர் உருவாகிறார், ஒரு தலைவர் மடிய அடுத்த தலைவர் உருவாகிறார். அது தலைவர்களிடத்திலேயே இருந்து வந்தது. இப்பொழுது பெருமானார் வரும் பொழுது அவர்களின் தலைவர் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தன்னுடைய வீட்டினுடைய மாடி பகுதியில் அழகா கட்டில போட்டு மெத்தையை போட்டு யார் ரசூலுல்லாஹ் வந்து படுங்க அப்படின்னு அழைத்து கொண்டு போய் கட்டில காட்டின பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிலில் அமர்ந்து கொண்டு கேட்டார்கள், அந்த கடிதத்தை எடுத்துட்டு வா, அந்த கடிதத்தை எடுத்துட்டு வா. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யோசிக்கிறாங்க, எந்த கடிதம் புரியல. உனது மூதாதையர்கள் கொடுத்தார்களே அந்த கடிதம் எடுத்துவா. அப்பொழுதுதான் அவருக்கு நினைவுக்கு வந்தது, அவர்கள் எல்லாருமே சொல்லி ஒன்று கொடுத்திருக்கிறார்கள், அவர் வந்து உங்ககிட்ட கடிதம் கேட்பாங்க கொடுங்க அப்படின்னு. நீங்க வந்து முகமது நபி வந்து உங்ககிட்ட கடிதம் கேட்பார், அதுக்கப்புறமா எடுத்து கொடு, நீயா கொடுத்துறாத. 1000 வருஷமா சொல்லப்பட்ட வாசகம் இது. ஏற்கனவே இவர் முஸ்லிம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமலே முஸ்லிமானவர்களில் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒன்று. இப்பதான் முதல்ல பார்க்கிறாங்க. முஸ்லிம் ஆனாலும் கூட, இறைவனை முழுமையாக நம்பி இருந்தாலும் கூட, இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்தை எடுத்து வா என்று கேட்ட உடனேயே தனது மூதாதையர்கள் சொன்ன அந்த சொல் நினைவுக்கு வந்தது. ஆகா, இவரல்லவா முகமது நபி, இவரல்லவா உத்தம நபி, உண்மை நபி, இவர் 100% நபிதான் என்று நான் சந்தேகமே இல்லை என்று அவர் நம்புவதாக சொன்னார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில் பிறப்பதற்கு முன்னதாகவே எல்லோருக்குமே தெரியும் இவர் முகமது நபி ஒருவர் வருவார் என்று. வரலாற்றில் ஒரு பதிவு, அலெக்சாண்டர் உலகத்தை ஆட்சி செய்த ஒரு மன்னன். பார்க்கின்ற 4 நகரங்களை எல்லாம்
தனது ஆட்சி கட்டிலுக்கு கீழ் கொண்டு வந்த ஒரு மாமன்னன். அதே போன்று ஒரு மன்னன் தான் துப்பவு மன்னன். துப்பவு என்ற ஒரு மன்னன் அரபு நாடுகள் அத்துணையும் தனது வாளுக்கு கீழ் வைத்திருந்தான். அவன் போகின்ற பகுதிகளில் எங்கெல்லாம் குடிசைகள், தெருக்கள், கோபுரங்கள் இருக்கின்றனவோ அது எல்லாவற்றையுமே தனது நாட்டுக்கு உட்பட்டதாக ஆக்கிக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய படைகளின் தளபதி அவன். இப்படி ஒவ்வொரு நாடாக, நகரமாக, கிராமமாக தனது ஆட்சிக்கு உட்பட்ட எல்லைக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவன் மதீனாவிற்கும் வந்தான். இந்த நகரத்தை தனது நகரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று, தனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்து விட வேண்டும் என்று வந்தான். இது எப்ப நடக்குது? இந்தியாவிலிருந்து 4000 மனிதர்கள் போனார்களே, அவர்களில் 400 நபர்கள் தங்கினார்களே, அந்த இந்திய மன்னர்களில் எஸ்ரிபு வந்து தங்கின பிறகு இந்தியாவை சார்ந்த அந்த 400 அறிஞர்கள் எஸ்ரிபுல மதீனாவில் வந்து தங்கின பிறகு 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஏறத்தாழ இந்த துப்பவு மன்னன் மதீனாவிற்கு படையெடுத்து வருகிறார். அப்ப இந்த தோழர்கள் எல்லாம், இந்த அன்சாரி தோழர்கள் எல்லாம் ஒரு குழு, ஒரு 200 பேர் 300 பேர் கொண்ட ஒரு குழு நேரா புறப்பட்டு துப்பவு மன்னன்கிட்ட போனச்சு. அவன் வந்திருக்கிறான் 1,00,000 படைகளை திரட்டி கொண்டு, 1,00,000 படைகளை திரட்டி கொண்டு அவன் வந்திருக்கிறான். இவங்க போனாங்க, இந்த ஊரினுடைய பெருமைகளை சொன்னாங்க. இந்த ஊருக்கு வர இருக்கிற முகமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த ஊருக்கு முகமது நபின்னு ஒருத்தர் வரப்போறார். அவர் ஒரு புனிதமான மனிதர். அவர் வரப்போற ஊரை நீ தவிடு பொடியாக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவார். அவருடைய ஆட்சி, அவர் வரப்போகிற ஊரில் உன்னுடைய கால் தவறான எண்ணத்தோடு பதிக்க வேண்டும் என்று நினைத்தால் உனக்கு காலே இல்லாமல் போயிடும், உன்னுடைய குடும்பம் விளங்காமல் போயிடும், உனக்கு ஆட்சி சொந்தம் இல்லாமல் போயிடும், நீ இதுவரையிலும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நாடும் நகரமும் உனக்கு இல்லாமல் போய்விடும். நீ ஜாக்கிரதையாக இருந்து கொள். வருவதாக இருந்தால் பணிவாக இந்த நகரத்துக்குள் வா, இல்லை என்றால் சத்தம் போடாமல் ஊரை விட்டு ஒளிய போயிடும். மீது எங்களோட நீ சண்டை தான் போடுவேன்னு நினைச்சு எங்களோடு சண்டை போட வந்தால் வா, உயிரோடு நீ போக மாட்டாய். அன்சாரிகள் இப்படி ஒரு கர்ஜனையை செய்த பிறகு அந்த துப்பவு மன்னன் மனம் இறங்கினான். ஏன்னா ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 200-300 பேர் வந்து ஒரே கருத்தை சொல்றாங்க. அந்த துப்பவு மன்னனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நாட்டு மேல படையெடுக்காம திரும்ப போயிட்டான். நேரம் மக்காவுக்கு போனான், அந்த நாட்டை பிடிச்சிருவோம் அப்படின்னு. அங்க போன உடனே மக்காவில இருந்த அறிஞர்கள் துப்பவு மன்னனிடத்துல வந்து சொன்னார்கள், இந்த ஊர்ல முகமதுன்னு ஒரு நபி பிறக்க போறார், இந்த ஊர்ல காபத்துல்லா இருக்குது, இந்த 2 சிறப்பு மிக்க இந்த ஊரை நீ அழிக்க நானினா நீ விளங்க மாட்ட. அந்த துப்பவு மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அங்க ஒரு ஊருக்கு போனோம் அதே தான் சொன்னாங்க, இங்க ஒரு ஊருக்கு வந்தவங்க இதே தான் சொல்றாங்க. அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள், அவர் இங்குதான் பிறப்பார், அங்குதான் இறப்பார். உடனே அந்த துப்பவு மன்னன், நான் இந்த நாட்டு மேல படையெடுக்கல, நான் இந்த காபத்துல்லாவை எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும், அதனுடைய வழிமுறைகளை எனக்கு சொல்லித்தாருங்கள். அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க, இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு எஹ்ராம் கட்டிக்க, தவாஃபை சைஸை வந்து மொட்டையை போடு, உம்ரா செஞ்சுட்டு மொட்டையை போட்டுக்க, இதுதான் இங்க நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறை. உடனே அரசன் தன்னுடைய பகட்டான ஆடைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எஹ்ராம் துணியை கட்டிக்கிட்டு காபத்துல்லா தவாஃப் செஞ்சுட்டு சை செய்து விட்டு மொட்டையை போட்டுக்கொண்டு சந்தோஷமாக காபத்துல்லாவுடைய வளாகத்தில் படுத்து கிடந்தார். ஒரு இரவு படுத்து கிடந்தான், தூங்கினான்.
வாழ்க்கையில அவனுக்கு அப்படி ஒரு தூக்கமே வந்ததில்லை, நல்ல தூக்கம். ஏன்னா எந்த நேரத்துலையும் எமண்டா கொள்ளுவான்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம். அரசர்களுடைய நிலவரம் என்ன, ஆட்சியாளர்களுடைய நிலவரம் என்ன, எந்த நேரத்தில் குண்டு வைப்பான், எந்த நேரத்தில் துப்பாக்கி வரும், எந்த நேரத்தில் எம கட்சி தூக்கிட்டு வருவான்னு தெரியாது. அவர் அன்னைக்கு அந்த ஒரு உம்ராவை செய்து விட்டு காபத்துல்லாவுடைய வளாகத்துல வெட்ட வெளியில அழகா நல்லா தூங்கினார். அந்த தூக்கத்துல ஒரு கனவு, சுப்பவே இந்த காபத்துல்லாவுக்கு அழகான ஒரு திரை போடு, துணியை தொங்க விடு அப்படின்னு ஒரு கனவு. காலையில எழுந்திருச்சார், நல்ல ஒரு ஜவுளி கடையில போய் நல்ல மொத்தமா ஒரு துணியை வாங்கி காபத்துல்லா முழுவதுமே கட்டி தொங்க விட்டார். அன்று இரவு அதே இடத்துல படுத்து கிடந்தார். மீண்டும் ஒரு கனவு, நீ எல்லாம் ஒரு அரசன், உனக்கு இந்த துணியா கிடைச்சது, நல்ல காடா துணி, மொத்தமா ஒரு துணியை போட்டு காபத்துல்லாவுக்கு போட்டுருக்கிறாரு, நீ எல்லாம் ஒரு அரசன், உனக்கு இந்த துணியா கிடைச்சது அப்படின்னு ஒரு கனவு. மறுநாள் காலையில எழுந்திருச்சு அந்த துணியை கட்டி போட்டு நல்லா கொஞ்சம் மெலிசா, நல்லா பார்க்க கொஞ்சம் அழகா ஒரு நல்ல துணியா வாங்கி அப்படி கட்டினார் காபத்துல்லா. காபத்துல்லா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சின்ன பொருள் அல்ல, 40 முழம் உயரம், 30 முழம் அகலம், 4 பக்கமும் 60 அடி உயரம் காபத்துல்லா. அவ்வளவு உயரத்துக்கு துணி போடணும்னா சாதாரணமான விஷயமா? மறுநாள் ஒரு கனவு கண்டாரு, அதே போல நல்ல மெலிசான துணியா கொண்டு வந்து போட்டு விட்டார். அப்பொழுது அதே இடத்துல படுத்து தூங்கினார். மீண்டும் ஒரு கனவு, இன்னைக்கு போட்ட துணிக்கு நேற்று போட்ட துணியே பரவாயில்ல, நேற்று போட்ட துணியே பரவாயில்ல, இது என்ன உள்ளுக்கு இருக்கிறது தான் வெளியே தெரியுது, சுவர் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதானே உன்னை ஆடை அணிவிக்க செய்தேன், இது உள்ளுக்கு இருக்கிறதுலாம் வெளியே தெரியாதுன்னு சொல்லி ஒரு கனவு. மறுநாள் அதையும் கலக்கி போட்டுவிட்டு நல்ல மொத்தமும் இல்லாத மெலிசும் இல்லாத பட்டு துணியை வாங்கி அழகா தயார் செய்து போட்டார். அன்று படுத்து கிடக்கிறார், கனவே வரல, அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான் போதும், அதனால்தான் கனவு வரல. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் வாழ்கின்ற காலத்தில் அடிக்கடி சொல்லுவார்கள், சுபவ் மன்னனை திட்டாதீர்கள், அவர் முன்பே முஸ்லீமாகிவிட்டார், அவர்தான் முதலில் காபாவிற்கு திரை அணிவித்தவர் என்பதாகவெல்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே உலகத்தில் வாழ்ந்த அரசர்கள் முதற்கொண்டு கீழ்மட்ட மனிதர்கள் வரை எல்லாருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு நாயகன் பிறக்க இருக்கிறார் என்று. முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சக்கர் அல் உக்கைலி அப்படிங்கிற ஒரு சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாரு. அவர் சொல்றாரு, அபூ சக்கர் சொல்றாரு, என்கிட்ட ஒரு மனிதர் வந்தார், என்னிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், அவர் என்னிடத்தில் சொன்னார், அவர் சொன்னார், அவர் யாருன்னா அவர் ஒரு சஹாபி தான், பின்னால் முஸ்லீம் ஆயிட்டார். அந்த சஹாபி கிராமப்புறத்திலிருந்து மதீனாவிற்கு ஒட்டகத்தை பால் கறக்கக்கூடிய, அதிகமாக பால் கறக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை விற்பனை செய்வதற்காக வேண்டி மதீனாவுக்குள்ள வரார். அவர் வரும்போதே ஒரு முடிவோடு வருகிறார். இன்று முதல்ல மக்கள் மதீனாவுக்குள்ள போனதுமே நம்ம ஒட்டகத்தை விற்றுடணும், விட்டு முடிச்சுட்டு யாரோ ஒருத்தர் புது மார்க்கத்தை சொல்லி கொண்டு முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராமே, அவரை போய் இன்னைக்கு பார்த்துடணும், அவர் என்ன சொல்றாருன்னு இன்னைக்கு கேட்கணும் அப்படின்னு முடிவு செய்து கொண்டே அவர் உள்ளுக்கு வந்தார். ஒட்டகம் கொஞ்ச நேரத்தை விற்பனை ஆகிவிட்டது. காசை தூக்கி கட்டி எல்லாம் மடியில வச்சுக்கிட்டு முகமது நபியை தேடி அவர் வந்தார். அவர் வந்துகிட்டே இருக்கும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும்
இடது பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவில் சென்று கொண்டிருந்தார்கள். இந்த 3 பேரையும் பார்த்தோம். நான் பின்னாலேயே போனேன். எங்கெல்லாம் போறாங்கன்னு பார்க்கலான்னு நான் பின்னாலேயே போனேன். அவங்க 3 பேரும் பல தெருக்களை கடந்து ஒரு யூதனுடைய வீட்டுக்குள் நுழைந்தார்கள். நானும் பின்னாலேயே போய் வீட்டு வாசலையே நின்று கொண்டேன். அந்த யூதனுடைய வீட்டுல ஒரு 8 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் மரணப்படுக்கையில் கிடக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் அவன் உயிர் போயிடும் போல இருக்கு. மரணப்படுக்கையில் அவன் கிடக்கிறான். அந்த மரணப்படுக்கையில் கிடக்கக்கூடிய மகனுக்காக வேண்டி அந்த தந்தை தௌராத் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார். நம்ம யாருக்கும் ஓதுறோம் இல்லையா, கர்கராவில் இருக்கும் பொழுது, அதே போல அந்த தந்தை தௌராத் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனதுன்னு சலாம் சொல்லிட்டு, நீங்க ஓதக்கூடிய இந்த தௌராத்துல என்னை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா, என்னை பற்றி சொல்லப்பட்டுள்ளதா? அந்த மனிதர் ரசூலுல்லாஹை பார்க்கிறாரு, மகனை பார்க்கிறாரு, பார்த்துட்டு தலையாட்டுறாரு, இல்ல அப்படின்னு தலையாட்டுறாரு, பொய் சொல்றாரு. உடனே படுத்துக் கொண்டிருந்த மகன், ஏன்னா தௌராத் வேதம் அது ஒரு மொழி, அந்த மொழி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தெரியாது. அது அவங்களுடைய மொழி, அப்பனுக்கும் மகனுக்கும் தெரியும். இல்லைன்னு சொன்ன உடனேயே இந்த மரணப்படுக்கையை படுத்து கிடந்த இந்த சிறுவன் சொல்கிறான், நீங்கள் தான் நபி என்று எங்களுடைய வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய அங்க அடையாளங்கள் அத்தனையும் தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் ஒருவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று அவர் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறார். கலிமா சொல்றார். சொல்லி முடித்த உடனே அந்த இடம் ஒரு நிசப்தமா இருக்குது. ஏன்னா மகன் வந்து கலிமா சொல்லிட்டாரு, அப்பாக்காரர் தடுமாறி இருக்கிறாரு, என்ன இவன் திடீர்னு முஸ்லீம் ஆகிட்டானே அப்படின்னு மோசா போற நேரத்துல. இப்ப இந்த மகன் தந்தையை பார்க்கிறார், அப்பா நான் ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி அந்த கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டுமா அப்படிங்கிற மாதிரியே பார்க்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர்களை இஸ்லாத்தில் அழைப்பதற்காக வேண்டிதான் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே வந்துட்டு போனாங்க. இந்த சிறுவர் ரசூலுல்லாஹ்ட்ட வேலை செஞ்சார் கொஞ்ச நாள். ரசூலுல்லாஹ்ட்ட இடுபடி வேலை பார்த்துட்டு இருந்தார் இந்த சிறுவர். இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்ப்பதற்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த சிறுவன் தகப்பனுடைய கண்ணை பார்க்கிறார், நான் பெருமானார் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவா அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறார். அப்பொழுது ஒரு தந்தை சொல்றாரு, அசைய ரசூல, இந்த ரசூலுக்கு நீ கட்டுப்பட்டு, அவர் என்ன சொல்றாரா நீ கேளு என்று தந்தை அனுமதி கொடுத்த பிறகு மீண்டும் இந்த சிறுவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கலிமா சொல்கிறார். கொஞ்ச நேரத்தில் மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்து சொல்கிறார்கள், உமரே, இவர் இஸ்லாமிய மரபுப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும், இவரை யூத மதப்படி அடக்கம் செய்வதற்கு விட்டுவிடார்கள், இவரை நம்மிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு 2 பேரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு விட்டார்கள். அதே போன்று இந்த மையத்து கழுதப்பட்டு கப்பலிடப்பட்டு மஸ்ஜித் நபவிக்கு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து வைக்க ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கம் செய்யப்பட்டது. 8 வயசு பையன். நம்ம ஊர்ல 5 வயசு பிள்ளைங்க 4 வயசு பிள்ளைங்கலாம் குர்ஆன் ஓதுது. குர்ஆன்ங்கிறது தெரியும் இல்லையா? குர்ஆன்னு தெரியும், அதுல என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம வேற மொழி, குர்ஆன் வேற மொழி. அந்த சிறுவன் என்ன மொழியை பேசுகிறானோ அதே மொழிதான் அந்த தௌராத் வேதம் இருக்குது. அவன் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார். அரசர்கள் தெரிந்தார்கள், பெரிய பெரிய துறவிகள் தெரிந்திருந்தார்கள், ஃபாதர்மார்கள் தெரிந்திருந்தார்கள், அதெல்லாம் ஓகே. அதே நேரத்துல கடைநிலை ஊழியன் கூட அதை தெரிந்திருந்தான் தெளிவாக.
இப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க ஒரு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர இருக்கிறார்கள் என்று எல்லோருமே தெரிந்து வைத்திருந்தார்கள். இப்னு ஹிஷாம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. உம்முல் மோமினின் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹினுடைய 6வது மனைவி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க குழந்தையாக இருக்கிறாங்க. குழந்தைன்னா ஒரு 14-15 வயசு இந்த மாதிரி. இவர்கள் சொல்கிற இந்த ஹதீஸ் அவங்க சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நானும் எங்க அத்தாவுடைய குடும்பமும் எங்களுடைய சின்னத்தாவுடைய குடும்பமும் ஒரே வீட்டுல தான் வாழ்ந்தோம். எங்க அத்தா பேரு ஹையிபுல் அக்தர், எங்க சின்ன பாப்பா பேரு அபு யாசிரிபுல் அக்தர். இந்த 2 குடும்பமும் ஒரே வீட்டில நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்க அத்தாவுக்கு என்னன்னா ரொம்ப கொள்ள பிரியம். எனக்கு அக்காவும் இருந்தாங்க, தங்கச்சியும் இருந்தாங்க, அண்ணனும் இருந்தாங்க, தம்பியும் இருந்தாங்க. இத்தனை பேர் இருந்தாலும் கூட எங்க அத்தாவுக்கு என்னன்னா ரொம்ப கொள்ள பிரியம். எங்க போனாலும் என்ன தூக்கிட்டு போவாங்க. எனக்கு முத்தமழை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதே போல எங்களுடைய சின்ன பாப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளை விட என்னை தான் அதிகமாக நேசிப்பார்கள். என்னதான் எங்க போனாலும் தூக்கிட்டு போவாங்க, என்னதான் கொஞ்சுவாங்க. அப்படி என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய சிறிய தகப்பனாரும் என்னை இவ்வளவு அழகாக பார்த்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து குபாவில் தங்கி இருப்பதாக கேள்விப்பட்ட எனது தந்தையும் சிறிய தந்தையும் புறப்பட்டு போனார்கள் ரசூலுல்லாஹை பார்க்க. அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை ரசூலுல்லாஹோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். இருட்ட பிறகு எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்த உடனேயே என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய சிறிய தகப்பனாரும் ஆளுக்கு ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டாங்க. அவங்களுடைய முகம் சந்தோஷமாக காணப்படலை. அவங்களுடைய முகம் ஏதோ ஒரு வருத்தத்துல காணப்பட்டுச்சு, ஒரு விரக்தியில இருந்தாங்க. நான் எப்பொழுதும் போல என்னுடைய தந்தையினுடைய கால்களை போய் கட்டி பிடித்தேன். நான் எப்பொழுதும் போல என்னை பார்த்தாலே தூக்கி முத்தமழை பொழிகிற என்னுடைய தந்தையினுடைய கால்களை போய் கட்டி பிடித்தேன். அப்ப என்னுடைய தந்தை எனது 2 கைகளையும் திருச்சி விட்டு அந்த பக்கம் அப்படின்னு தள்ளி விட்டாங்க. என் வாப்பா அன்னைக்கு செஞ்ச இந்த காரியம் எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. சரி, பக்கத்திலேயே சின்னத்தா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள போய் பிடிப்பேன்னு சொல்லி அவங்கள போய் நான் கட்டி பிடிச்சேன். இப்ப வேணாமா உள்ளுக்கு வந்திருக்கிறேன், கொஞ்சம் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு தள்ளி விட்டாங்க 2 பேருமே. இந்த 2 பேருமே செய்த செயல் எனக்கு வித்தியாசமாக இருந்தது. எனக்கு 14-15 வருடங்கள் ஆகிவிட்டன. என்னுடைய சிறிய தந்தையும் எனது தந்தையும் இப்படி என்னை செய்து கொண்டதே இல்லை, என்னை இப்படி அவமதித்ததே கிடையாது. ஆனால் அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அப்படியே பக்கத்துல வீட்டுக்குள்ள ஒரு தூணை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டேன். இப்ப எங்க வாப்பாவும் சின்ன வாப்பாவும் பேசிக்கிறாங்க. சின்ன வாப்பா கேட்கிறாரு எங்க வாப்பா கிட்ட, இது அவரு தானா? ஹதீஸ்ல இப்படிதான் வரும், இது அவரு தானா? நம்மளுடைய சௌராத்து வேதத்துல முகமது நபி சொல்லி ஒருத்தர் வருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, இது அவரு தானா? அப்படிதான் தெரியுது. அண்ணகாரர் சொல்றாரு, அப்படிதான் தெரியுது. கண்டிப்பா சொல்றியானே? வல்லாஹி அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், இது அவருதான். இப்ப நாம என்ன செய்யறது? தம்பி கேட்கிறாரு, நாம என்ன செய்யறது? முஸ்லிம் ஆகிறதா, அவரை ஏற்றுக்கொள்வதா அல்லது எதிர்ப்பதா, என்ன செய்வது? அப்பொழுது அண்ணாகாரர் சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கும் வரை இவரை எதிர்த்து கொண்டே இருப்பேன். நான் உயிரோடு இருக்கும் வரை இவரை எதிர்த்து கொண்டே இருப்பேன் என்று எனது தந்தை சொன்னார். ஹிஜ்ரி 6
ஹைபர்ங்கிற ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த ஹைபர் யுத்தத்துல இந்த ஹையிப்னு அக்தப், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தகப்பனார் ஹையிப்னு அக்தபும், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சிறி தந்தை அபு யாசிர் இப்னு அக்தபும் கொலை செய்யப்பட்டார்கள். அதே நேரத்தில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அண்ணன் தம்பி எல்லாருமே கொலை செய்யப்பட்டார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும் கைதியாக பிடிக்கப்பட்டார்கள். அவங்க ஒரு அரசனுடைய மகள், ஹையிப்னு அக்தப் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனாரு ஒரு அரசன், அந்த ஏரியாவுக்கு உண்டான ஒரு அரசன், யூதர்களுடைய அரசன். அவன் கொலை செய்யப்பட்ட பிறகு அரசனுடைய மகள் என்பதற்காக வேண்டி அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அடிமையாக கொடுக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாவை உரிமை விட்டுட்டாங்க. உரிமை விட்டுட்டு நீ விரும்பினா சொல்லு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த அம்மா சொல்லினாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து கொண்டதாக வரலாறு சொல்லினாங்க. இந்த அம்மா இந்த நிகழ்ச்சி எதற்காக வேண்டி சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு தெரியும் முன்னாலே இவர் தான் முகமது நபி என்று எங்களுக்கு முன்னவே தெரியும். ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன, இறுதி நபி எங்கள் யூத மதத்தில் தான் பிறப்பார், அதுதான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனா கடைசியில இந்த பாலைவனத்துல அரபியர்களிடத்துல போய் பிறந்து விட்டார், அதற்காக வேண்டியே நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதாக அந்த அம்மையார் சொன்னதாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ் கிடையாது, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முழுமையான வரலாறு எல்லோருக்குமே நன்றாக தெரியும், எல்லோருக்குமே நன்றாக தெரியும். ஆனால் தெரிந்து கொண்டே உண்மையை மறுத்தார்கள், உண்மையை சொல்ல மறுத்தார்கள். பொதுவாக நம்ம எப்பயுமே உண்மையைதான் பேசணும், எப்பயுமே உண்மையைதான் பேசணும். ஒரு நாள் ஒரு குழந்தை தனது வீட்டினுடைய முற்றத்துல ஒரு ஊஞ்சல் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. வீட்டினுடைய முற்றத்துல ஊஞ்சல்ல உட்கார்ந்து கொண்டு ஒரு 4 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை ஆடிக்கிட்டே இருக்கு. அந்த பக்கமா அந்த குழந்தையினுடைய அம்மா தலையில துணி இல்லாம, முஸ்லீம் அம்மா தான், தலையில துணி இல்லாம அப்படி உட்கார்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த குழந்தை அப்படியே ஆடிக்கிட்டே அம்மாவினுடைய தலையவே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவும் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது கேட்கிறாங்க, என்னம்மா என் தலையவே பார்த்துட்டு இருக்கிறீங்க, என் தலையவே பார்த்துட்டு இருக்கிய, என்ன பாக்குற, என் தலையில என்ன இருக்கு? அந்த குழந்தை சொல்லுது, ஆடிக்கிட்டே சொல்லுது, உன் தலையில நிறைய வெள்ளை முடி இருக்குதம்மா, அங்கங்க ஒவ்வொரு வெள்ளை முடியா தெரியுது. அப்ப இந்த தாய் சொல்கிறாள், இந்த குழந்தை கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அம்மா ஒரு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்பெல்லாம் பொய் பேசுறியோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு வெள்ளை முடி வந்துடும். இந்த பாப்பா அதிகமா பொய் பேசும் போல இருக்கு. நீ எப்பெல்லாம் பொய் பேசுறியோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு வெள்ளை முடி வந்துடும். இது சரியான பதில் இல்ல, தவறான பதில். குழந்தைய திருத்துறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுது அந்த அம்மா. இந்த ஆடிக்கிட்டே இந்த குழந்தை மூஞ்சில விட்டு நிப்பாட்டிட்டு ஓடி வந்து குதிச்சு, நீ ரொம்ப பொய் பேசுறியோ, உங்க அம்மாவுக்கு தலையெல்லாம் வெள்ளையா இருக்குது, பாட்டிக்கு வயசாகி போச்சு, எல்லா தலைக்கும் வெள்ளை, நீ ரொம்ப பொய் பேசுறியோ, உங்க அம்மாவுக்கு தலையெல்லாம் வெள்ளையா இருக்குது அப்படின்னு வந்து அந்த குழந்தை வந்து கேட்டுட்டான். இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நம்ம என்னமோ ஒன்று சொல்ல, என்னமோ ஒன்று பிடிக்க, அது இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டதாக ஒரு நிகழ்ச்சி. அதனால நம்ம எப்பவுமே நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், நாம் உண்மையை மட்டுமே பேச வேண்டும். உண்மைதான் வெற்றிக்கு வழி, உண்மைதான் நல்லதுக்கு வழிவகுக்கும். உண்மை அல்லாத மற்ற நாம் எதை பேசினாலும் அது பல நூறு பொய்களுக்கு அடித்தளமாக அது அமைந்துவிடும். உண்மையை மட்டுமே நாம் பேச வேண்டும். ஆனால் இந்த யூதர்கள்
பொய்யை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார்கள். மறந்து கூட கனவுல கூட இந்த பாவி பயிலோ உண்மையை பேசவே இல்லை. ஒரு பய கூட பேசல. இப்னு ஹிஷாம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. திருமதியில, நசையில, புகாரில கூட இந்த ஹதீஸ்கள் எல்லாம் வரும். மக்காவிலிருந்து ஷாம் செல்லக்கூடிய வழியில புஷ்ரா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. ஷாம் செல்லக்கூடிய ஊர் வழியில புஷ்ரா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பஹீரா என்கிற ஒரு துறவி குடியிருந்தார். அடிக்கடி இந்த கதை கேள்விப்பட்டோம்னா 70 வருஷமா இங்க நிகழ்ச்சி நடக்குது. இந்த பஹீராவை இப்படிதான் சொல்றது நானும் யோசனை பண்ணி இந்த பஹீராவை புதுவிதமா ஏதாவது ஒரு வரலாறு சொல்லணும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு வரலாறு கொண்டு வந்திருக்கேன். அது ஏற்கனவே அவங்களுக்கு புதுசாக இருக்கலாம், அது பழசாக இருக்கலாம். சொன்ன பிறகுதான் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்ப அந்த பஹீரா ஒரு இடத்துல வந்து தங்கியிருக்கிறார். அந்த பஹீராங்கிறவரு ஒரு கிறிஸ்தவ பாதர் அல்ல, அவர் ஒரு முஸ்லீம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு முஸ்லீம். அவர் ஒரு இடத்துல இந்த புஷ்ராங்கிற நகரத்துல ஊரை விட்டு ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியில ஒரு சின்னதா ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அங்க வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தௌராத் வேதத்திலையும் இன்ஜீல் வேதத்திலையும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முகமது நபி தனது 12வது வயதுல ஒரு இடத்துக்கு போவார். போகும்பொழுது அங்கு ஒரு ஆலிவ் மரம், ஜெய்தூன் மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில் அவர் உட்காருவார். அந்த மரம் இப்படி இருக்கும், அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இப்படி இப்படி இருக்கும் என்று தௌராத் வேதத்திலையும் இன்ஜீல் வேதத்திலையும் தெளிவா சொல்லப்பட்டது. ஒரே ஒரு ஆலிவ் மரம், அந்த ஆலிவ் மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி இப்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகங்கிறது சின்னோண்டு இல்லை, இவ்வளோ பெரிய உலகம். அது எந்த இடத்துல வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த மத வேத அறிஞர்கள் அந்த இடத்தை தெளிவா கண்டுபிடிச்சு அந்த துறவி பஹீரா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து விட்டார். முகமது நபி இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் இங்கதான் வருவாரு, அந்த மரத்துக்கடியில தான் உட்காருவார், நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு காவை காத்து உட்கார்ந்து இருக்கார். அங்க வந்து ஆசிரமம் அமைத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவருடைய வேலை நேரம் போக அவருடைய வீட்டு ஜன்னல்ல இருந்து அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பார். அது ஒரு வியாபாரிகள் போகக்கூடிய வரக்கூடிய ஒரு வழி. அது தினம் அது ஒரு ரோடு. அந்த ரோட்ல எப்பவுமே நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மரத்துக்கடியில யார் போய் உட்கார்றா பார்ப்போம். பல பேர் வருவாங்க, பல மரங்களுக்கு அடியில் உட்காருவார்கள். சில பேர் வருவாங்க, அதே மரத்துக்கு அடியிலும் உட்காருவார்கள். ஆனா உட்காரக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய வயது அந்த நேரத்தில் ஏறத்தாழ 12 வயது மதிக்கத்தக்க சிறுவன் யார் அங்க வந்து உட்காரான்னு பார்க்கலாம். துறை பஹீரா ஒரு ஆசிரமத்தை அமைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி நேரத்துல ரோம் நகர்ல இருந்து, ரோமாபுரி சொல்றோம் இல்லையா, ரோம் நகர்ல இருந்து அந்த நாட்டு அரசன் 7 பேர் கொண்ட ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறார். இந்த இடத்துக்கு, இந்த இடத்தை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார். இவர்கள் எதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வை காலி பண்ணணும், தீர்த்து கட்ட வேண்டும், கொலை செய்ய வேண்டும். நமது யூத மதத்தில் பிறக்காத ரசூலுல்லாஹ் யாருக்கும் கிடைக்கக்கூடாது, யாருக்கும் அவர் ரசூலாக இருக்கக்கூடாது. அவரை நாம் கொன்றொழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரோம் நாட்டு மன்னன் 7 பேருக்கு சம்பளம் கொடுத்து, நிலபுலங்களை கொடுத்து, ஆளை நல்லா கட்டுமஸ்தான ஆக்கி அனுப்பி வச்சிருக்கிறார்.
இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் இங்கே வந்து பார்த்தா துறவி பகீரா உட்காந்துருக்கிறார். இந்த 7 பேரும் துறவி பகீராட்ட வந்து, நாங்கள் ஒரு வழிபோக்கர்கள், கொஞ்ச நாள் இங்கே தங்கிக்கலான்னு இருக்கிறோம், ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் அனுமதி கொடுத்தா நல்லா இருக்கும். அவர் பல பேருக்கு சோறு போட்டு இருக்கிறார், வரவங்க போறவங்களுக்குலாம். சரி வந்து தங்கிக்க அப்படின்ட்டார். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு 4 நாளைக்கு பிறகு துறவி பகீரா அவங்களை கூப்பிட்டு கேட்டார், சாப்பிட்ற நேரத்துல வந்து நீங்க 4 நாள் ஆச்சு இங்கேயே வந்து தங்கியிருக்கீங்களே, எதுக்காக வேண்டி வந்தீங்க, என்ன விஷயத்துக்காக வேண்டி வந்தீங்க? அப்ப அந்த 7 பேர்ல ஒருத்தர் சொன்னாரு, இல்ல அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, தெரியாது, பேசாம இருங்க. பகீரா கேட்டார், எதற்காக வேண்டி வந்திருக்கீங்கன்னு சொன்னாதானப்பா எனக்கு தெரியும், எதுவுமே சொல்லாம உனக்கு தெரியாதுன்னா எனக்கு எப்படி தெரியும், எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், பேசாம இருங்க. சொல்லுங்கப்பா, நல்ல விஷயமா தான் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இல்ல நாங்க எந்த விஷயத்திற்காக வேண்டி வந்திருக்கோம்னு சொன்னாக்க நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க, எங்க மேல நீங்க ஒரு தவறான எண்ணம் உங்களுக்கு வந்துடும், வேண்டாம் சொல்லுங்கப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு 2-3 நாளையில இங்க ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த ஒரு 2-3 நாளையில இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்க போகுது. அது என்ன அற்புதம்? அது என்ன அற்புதம்? அவர்கள் சொல்கிறார்கள், மஹமூதுன்னு சொல்லி ஒரு நபி பிறந்திருக்கிறார், அவருக்கு வயசு 12, இந்த அந்த மரத்துக்கடியில வந்து உட்காருவாரு, அவரை நாங்கள் கொலை பண்றதுக்கு இங்க வந்திருக்கிறோம். இதுதான் இவரை பற்றி எங்களுடைய வேதங்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். அவரை காலி பண்றதுக்காக எங்க நாட்டு அரசன் பணங்காசெல்லாம் கொடுத்து, சொத்து பத்துலாம் கொடுத்து, நிலவரங்கள்லாம் கொடுத்து எங்களை தயார் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார். அப்பொழுது துறவி பகீரா சொன்னார், நீங்க என்ன காரணத்துக்காக வேண்டி வந்திருக்கீங்களோ அதுல கொஞ்சம் உண்மை நான் வந்திருப்பது, நீங்க அவர் கொலை செய்யறதுக்குன்னு வந்திருக்கீங்க, நான் அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்கள் அவரை தீண்ட வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். என்னுடைய கரங்கள் அவர் மீது படித்து நான் புனிதமடைய வேண்டும் என்று நான் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரும் ஒரே ஆளுக்காக வேண்டிதான் காத்திருக்கிறோம். ஆனா உங்களுடைய நோக்கம் வேற, என்னுடைய நோக்கம் வேற. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், தப்பா நினைச்சிக்காதீங்க. துறவி பகீரா சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், நீங்க தப்பா நினைச்சிக்காதீங்க. உங்களுடைய வேதத்திலையும் சரி, எங்களுடைய வேதத்திலும் சரி தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, அவர் 63 ஆண்டு காலம் வாழ்வார். லட்சத்திற்கும் மேற்பட்ட மனிதர்கள் அவருடைய மார்க்கத்தில் நுழைவார்கள். அவருடைய மார்க்கம் உலகம் முழுவதும் பரவும். மக்காவில் ஒரு மழைப்பாங்கான பகுதியில் பிறப்பார், ஒரு பேரித்தம் தோட்டங்கள் என்ற ஒரு பகுதியில் வாழ்வார், மறைவார். அவருடைய எச்சிலை துப்பினாலும் தாங்கி பிடிக்க ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கும் என்றெல்லாம் உங்களுடைய வேதத்திலும் என்னுடைய வேதத்திலும் நான் படித்திருக்கிறேன். இதையெல்லாம் மீறி 63 வருஷம் வாழ்வார்னு உன்னுடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துக்கு தான் வருவார்னு சொல்லி உங்களுடைய வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்தையெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சி இங்க வந்துட்டீங்க. அல்லாஹ் சொன்ன இடத்த நீங்க கண்டுபிடிச்சி கரெக்டா வந்துட்டீங்க. ஆனா அதே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அவர் 63 ஆண்டுகள் வாழ்வார்னு. எப்படி நீங்க உங்களால கொலை செய்ய முடியும்? கொலை செஞ்சிருக்கீங்களா? நீங்க அவரை நெருங்க முடியுமா? அவரை நீங்க நெருங்க முடியுமா? அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை தாண்டி அவரை நீங்கள் கொலை செய்து விடுவீர்களா? அல்லாஹ் சொன்னது பிரகாரமா எல்லாம் நடக்குது அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சி இந்த ஆயுபுரத்தை கண்டுபிடிச்சீங்களே, அதே அல்லாஹ் தானே உங்களுக்கு சொல்லியிருக்கிறான் அவர் 63 ஆண்டுகள் வாழ்வார் என்று. அது எப்படி நீங்கள் 12 வயது அவரை தேர்ந்தெடுக்க முடியும்? துறவி பகீரா ஒரு அற்புதமான ஒரு அறிவான ஒரு கேள்வியை கேட்டதுமே இந்த 7 பேரும் புஷ்ன்னு போயிட்டாங்க. ஆமையா, எப்படியா கொலை பண்ண முடியும்?
இடத்த சொல்லியிருக்கிறான், அதெல்லாம் கரெக்டு தான். வருவாரு, அதுவும் கரெக்டு தான். எப்படி நம்ம கொலை பண்ண முடியும் அவரை? வேண்டாம். எப்படின்னா இந்த 7 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்னதாகவே அவர் போய்விட்டார்கள். ஒரு நாளுக்கு முன்னதாகவே அந்த இடத்தை காலி பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். ஏன்னா நம்ம இருக்கும்பொழுது ஏதாவது அசம்பாவிதங்களுக்கு பாதிப்பு நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. அவங்களுடைய அந்த தெளிவா வராங்க பாருங்க. இவ்வளோ பெரிய பூமியில அந்த நிலப்பகுதியை மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சி, இவ்வளோ பெரிய நிலப்பகுதியில் கூடிய மரங்களில் அந்த ஒற்றை ஆய்வு மரத்தை மட்டும் கண்டுபிடிச்சி கரெக்டா அங்க வந்து 2 குழு காத்துக்கிட்டு இருந்து பாருங்க. அப்படின்னா எவ்வளவு தெளிவா பேசப்பட்டிருக்கும் ரசூலுல்லாஹ் பத்தி, எவ்வளவு அற்புதமான அந்த வேதங்களில் விவரிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தௌராத் வேதத்திலையும் இன்ஜீல் ஜபூர் போன்ற வேதங்கள்லையும் ரசூலுல்லாஹ்வினுடைய முழுமையான வரலாறு மட்டுமே இடம்பெற்றிருக்கும் போது, ஏன்னா அப்படி இருந்தாதான் இவங்க அவ்வளவு கண்டிப்பா தெளிவா தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி மிக்க வரலாறு முன்னால் உள்ள எல்லா வேதங்களையும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற தெளிவான ஆதாரபூர்வமான தகவல்களை நாம் கண்டோம். திருமதியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஜரீர் இப்னு அப்துல்லா அப்படிங்கிற ஒரு சஹாபி ஓமன் நாட்டுக்கு வியாபாரத்துக்காக வேண்டி போயிருக்கிறார். சஹாபி ரசூலுல்லாஹை பார்த்தவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து முஸ்லீமானவர். முஸ்லீமான பிறகு இவர் வியாபாரத்திற்காக வேண்டி ஓமன் நாட்டுக்கு போறார். ஓமன் நாட்டில் போய் இவரும் இவருடைய சில சகோதரர்களும் அங்கு போய் இஸ்லாத்தை பற்றியும் ரசூலுல்லாஹை பற்றியும் பேசிக் கொள்கிறார்கள். இவங்க சரக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இடத்துல 2 யூதர்கள், தாஹிலா தா அமுர் அப்படின்னு சொல்லி 2 பேர், அவங்ககிட்ட பொருள்களை கொடுத்துட்டு அந்த கணக்கு வழக்கு அந்த யூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப உட்கார்ந்து கூடிய இந்த 2 சஹாபியும் ரசூலுல்லாஹை பத்தி இஸ்லாத்தை பத்தி பேசிக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமா ரசூலுல்லாஹை பத்தி ரொம்ப தூக்கி ரொம்ப தெளிவா அழகா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த யூதர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. கேட்டுக்கொண்டே இருந்துட்டு பணப்பட்டுப்பாடெல்லாம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த 2 யூதர்கள் ஒருத்தர் சொன்னா, நீங்க சொல்லக்கூடிய அந்த முகமது நபி உண்மை, எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இறந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. அவர் இறந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. எங்க ஓமன்ல இருக்கிறாரு. சொல்றது யாரு? ஒரு யூதன் சொல்றான், ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் 3 நாள் ஆச்சு. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நல்லா சொல்ற, நாங்கள் வரும்போது தானே ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு வந்தோம், பேசிட்டு வந்தோம். ரசூலுல்லாஹ் தானே எங்களுடைய வியாபார குழுவை மதீனால இருந்து அனுப்பி வச்சாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப ரசூலுல்லாஹ் இல்லை, அந்த முகமது இறந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. ஒரு 10 நாளைக்கு பிறகு மதீனால இருந்து ஒரு வியாபார குழு வந்துச்சு. அந்த வியாபார குழு இடத்துல இந்த முஸ்லிம்கள் போய் கேட்கிறார்கள், முகமது நபி எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் சொன்னார்கள், ஒரு 13 நாளைக்கு முன்னாலே அவர் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. இந்த தாஹிலாவும் தாமும் எந்த டேட்ல முகமது நபி இறந்துக்குவாங்க என்று சொன்னார்களோ அதே டேட்டை அங்கிருந்து வந்த வியாபாரிகள் குழு சொல்கிறது. யோசனை பண்ணி பாருங்க, ரசூலுல்லாஹ் என்னைக்கு பிறப்பார், எங்கு பிறப்பார், எப்பொழுது மரணிப்பார் என்பது முதற்கொண்டு இவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த படுகாலி பயிர்வ முஸ்லீமா ஆகல. இவ்வளவையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முஸ்லீம் ஆகாம இருந்தாங்க. உலகத்திலேயே மோசமான ஒரு சமுதாயம், இறைவனை தீண்டிக் கொண்டே இருந்த ஒரு சமுதாயம், இறைவனுடைய முழுமையான சாபத்திற்கு உள்ளான ஒரு சமுதாயம் உலகத்தில் இருக்குதுன்னா அது யூத சமுதாயம் தான். அல்லாஹ்வை எப்ப பார்த்தாலும் துஷ்மணிக்கிட்டே இருப்பாங்க.
அல்லாஹ்வை மறுத்து கொண்டிருப்பது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அல்லாஹ்வுக்கு உலகத்துல பிடிக்காத ஒரே வார்த்தை மறுப்பு தான், இறை மறுப்பு தான். அதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள், உறுதியாக இருந்தார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருளப்பட்ட திருக்குர்ஆனுக்கு முன்னதாக அருளப்பட்ட எல்லா வேதங்களிலும் எல்லா தொகுப்புகளிலும் பெருமானாரை பற்றி தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் பெருமானாரை பற்றி நன்கு தெரியும். அப்படிப்பட்ட நிகரில்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நாயகனாக, நமக்கு முன்மாதிரி வரலாற்று நாயகனாக திகழ்கிறார்கள். அவர்களை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். பெருமானாரை பற்றிய முழுமையான தகவல்களை நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்ம பின்பற்ற முடியும். இது கரண்டு ஒண்ணுமே தெரியாத குழந்தை ஒழுங்கு கை பிடிக்குது. உங்களோட இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து யாராவது கை வச்சுக்கிறதுனா வைப்பீங்களா? தெரியும் இது என்னன்னு. இங்க வச்சா அவ்வளவுதான், மோதினார் வந்துருவாரு. தெரியும் நமக்கு. இது தெரிஞ்சதுனால நீங்க வரமாட்டேங்கிறீங்க. பெருமானாரை புரிந்தால்தான் நீங்கள் அவர்களை பற்றிய கண்ணியம், அவர்களை பற்றிய ஒரு நம்பிக்கையை, அவர்களை பற்றிய ஒரு உயர்வான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் எழும். பெருமானாரையே தெரியல அப்படின்னா அவங்களை பற்றிய நம்ம எப்படி பின்பற்ற முடியும்? ஆகவே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த 12 நாட்களில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் நம் அனைவருக்கும் அவர்கள் மீது முஹப்பத்தும், இஸ்லாத்தின் மீது ஈடு இணை இல்லாத பற்றுதலும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாசலுடன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடைசியில் பிரைஸா தினம் தினம் நடக்கக்கூடிய பயான்ல இருந்து ஒரு 3 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விக்கு யாரு சரியான பதில சொல்றாங்களோ அவர்களுக்கு 12 நாட்களும் முடிந்த பிறகு அந்த கடைசி மீட்டிங்ல பிரைஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம ஷேகுல் மில்லத் நற்பணி மன்றம் முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இன்று கேட்கக்கூடிய 3 கேள்விகள். மதீனாவினுடைய பழைய பெயர் என்ன? மதீனா மாநகரத்தினுடைய பழைய பெயர் என்ன? துப்பவு மன்னன். 2வது கேள்வி, துப்பவு மன்னன் காபத்துல்லாவிற்கு போர்த்திய துணிகளில் எந்த வகை துணி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? துப்பவு மன்னன் காபத்துல்லாவிற்கு போர்த்திய துணிகளில் எந்த வகை துணி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ரோம் நகரத்திலிருந்து துறவி பகீராவிடம் வந்து எத்தனை பேர் தங்கியிருந்தார்கள்? ரோம் நகரத்திலிருந்து துறவி பகீராவிடம் எத்தனை பேர் தங்கியிருந்தார்கள்? இதுதான் இன்று கேட்கப்பட்டிருக்கக்கூடிய 3 கேள்விகள். இதற்கான சரியான பதில்களை நீங்கள் எடுத்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை பயான்ல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னோர்கள், ரசூலுல்லாஹுடைய முன்னாள் வாழ்ந்த சந்ததிகள், அவர்களையும் ரசூலுல்லாஹினுடைய அந்த பிறப்பு வரையிலும், பிறந்த நேரம் வரையிலும் இன்ஷா அல்லாஹ் நாளை பயானில் சொல்லப்படும். எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதற்கு அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم انت ربي لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. اللهم انت ربي لا حول ولا قوه الا بالله العلي العظيم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. صلى الله وسلم على سيدنا محمد
وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله عليه وسلم.